மகா பரிசுத்த தம்பதித்துவத்தின் திருநாளுக்கான தியான பிரசங்கம். 3 தேவ ஆட்களும் மனிதன் பேரில் கொண்டிருக்கிற சிநேகத்தின் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரி லிகோரியா நிகழ்த்திய தியான பிரசங்கம். ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் உபதேசித்து பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்துடையவும் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். சர்வேஸ்வரனுடைய சுபாவம் அதன் சாராம்சத்தினால் தன்னிலேயே நன்மைத்தனமாகவே இருக்கிறது என்று அச்சிஷ்ட பெரிய சிங்கராயர் கூறுகின்றார். நன்மைத்தனம் தானாகவே இயல்பிலே எங்கும் பரவி வியாபிக்கிறது. நல்ல மனதுடையவர்கள், நல்ல இருதயமுடையவர்கள் எல்லா மனிதர்கள் மீதும் சிநேகத்தினால் நிறைந்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அனுபவிக்கிற எல்லா ஆஸ்திகளிலும் மற்ற எல்லாருடனும் பகிர்ந்தளிக்க ஆசிப்பார்கள் என்றும் நம் அனுபவத்தில் அறிந்திருக்கிறோம். சர்வேஸ்வரன் அளவில்லாத நன்மையானவராக இருப்பதால் தமது சிருஷ்டிகளான நம்மீது எல்லா சிநேகத்துடனும் நம்மை சிநேகித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அச்சிஸ்டர் அர்லப்பர் சர்வேஸ்வரனை தூய சிநேகம் என்று அழைக்கிறார். சர்வேஸ்வரன் சிநேகமாகவே இருக்கிறார் என்று அச்சிஸ்டர் அர்லப்பர் எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் சர்வேஸ்வரன் தமது சொந்த பாக்கியமான சந்தோஷத்தில் நம்மையும் பங்கேற்க செய்ய மிக ஆர்வமுடன் ஆவல் கொண்டிருக்கிறார். சிநேகத்தின் மூலமாக 3 தேவ ஆட்களும் எவ்வளவு அதிகமாக மனிதனுக்கு செய்திருக்கின்றனர் என்பதையும் மனிதனை தேவ கொடைகளால் எவ்வளவு அதிகமாக பலப்படுத்தியிருக்கின்றனர் என்பதையும் விசுவாசம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் உபதேசித்து பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்துடையவும் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தமது அப்போஸ்தலர்களுக்கு கூறியபோது நமது ஆண்டவர் அவர்கள் அஞ்ஞானிகளுக்கு மகா பரிசுத்த தமதிருத்துவத்தை பற்றிய பரம ரகசியத்தை பற்றி கற்பிப்பதுடன் கூட ஆராதனைக்குரிய மகா பரிசுத்த தமதிருத்துவம் மனிதர் பேரில் கொண்டிருக்கிற சிநேகத்தை பற்றியும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஆசித்தார். இன்றைய பிரசங்கத்தின் முதல் தியான கருத்து நம் சிருஷ்டிப்பில் திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரன் நமக்கு காண்பிக்கிற சிநேகத்தை பற்றி தியானிப்பது. இரண்டாவது தியான கருத்து நம் இரட்சணியத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரன் நமக்கு காண்பித்த சிநேகத்தை பற்றி தியானிப்பது. மூன்றாவது தியான கருத்து திவ்ய ஸ்பிரித்து சாந்துமான சர்வேஸ்வரன் நம் அர்ச்சிப்பில் நமக்கு காண்பிக்கிற சிநேகத்தை பற்றி தியானிப்பது. முதல் தியான கருத்து நம் சிருஷ்டிப்பில் பிதாவாகிய சர்வேஸ்வரன் நமக்கு காண்பித்த சிநேகம். உன்னை நித்திய நேசம் கொண்டு நேசித்து உன் பேரில் இரக்கம் கொண்டு உன்னை அழைத்து இழுத்து கொண்டோம் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். என் மகனே, நான் நித்திய காலமாக உன்னை நேசித்தேன். மேலும் உன் பேரில் கொண்ட சிநேகத்திற்காக ஒன்றுமில்லாமையிலிருந்து உன்னை என் பக்கமாக இழுத்து கொண்டதன் மூலம் நான் உனக்கு இரக்கம் காண்பித்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே பிரிய கிறிஸ்துவர்களே, உங்களை சிநேகிக்கிற சகலரிலும் சர்வேஸ்வரன் தான் உங்களை முதலில் சிநேகித்த உங்களுடைய முதல் நேசராயிருக்கிறார். உன் பெற்றோர்கள் இந்த பூமியில் உன்னை முதலில் நேசித்தவர்களாயிருக்கின்றனர். ஆனால் உன்னை பற்றி அறிந்த பிறகுதான் அவர்கள் உன்னை நேசித்தனர். ஆனால் நீ பிறப்பதற்கு முன்னரே, நீ உன் இருத்தலை பூமியில் கொண்டிருப்பதற்கு முன்னதாகவே சர்வேஸ்வரன் உன்னை சிநேகித்தார். உன் தந்தை அல்லது உன் தாய் பிறப்பதற்கு முன்பே சர்வேஸ்வரன் உன்னை சிநேகித்தார். ஆம், இவ்வுலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே சர்வேஸ்வரன் உன்னை சிநேகித்தார். சிருஷ்டிப்பதற்கு எவ்வளவு காலத்துக்கு முன்பாக சர்வேஸ்வரன் உன்னை சிநேகித்தார்? ஒருவேளை 1000 வருடங்களுக்கு முன்பாகவா அல்லது 1000 யுகங்களுக்கு முன்பாகவா? இங்கு வருட காலத்தின் கணக்கோ யுகங்களுடைய காலத்தின் கணக்கோ முக்கியமல்ல. நித்திய காலத்திலிருந்தே சர்வேஸ்வரன் உன்னை சிநேகித்தார். நான் உன்னை நித்திய நேசம் கொண்டு நேசித்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அவர் சர்வேஸ்வரனாக இருக்கிற வரை உன்னை சிநேகிப்பார். அவர் தம்மைத்தாமே சிநேகிக்கிற வரை உன்னை சிநேகிப்பார். இத்தகைய உன்னத சிநேகத்தை பற்றிய நினைவு வேத சாட்சியான அச்சிஸ்ட ஆக்னஸ் அம்மாளை இன்னொரு நேசரால் நான் தடுக்கப்படுகிறேன் என்று ஆச்சரியத்துடன் கூக்குரலிடச் செய்தது.
மேலும் அவளுடைய இருதயத்தை மனிதர்கள் கேட்டபோது அவள் அவர்களிடத்தில், நான் உன்னை என் சர்வேஸ்வரனை விட மேலாக தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் என்னை முதலில் சிநேகித்தவர். ஆதலால் என் இருதய பற்றுதல்களுக்கான முதல் இடத்தை அவருக்கு அளிப்பதுதான் நீதியான காரியமாகும் என்று பதிலளித்தாள். இவ்விதமாக, சகோதரனே, சர்வேஸ்வரன் உன்னை நித்தியத்திலிருந்து சிநேகித்தார். மேலும் சர்வேஸ்வரன் தமது தூய சிநேகத்தினால் மற்ற அநேக மனிதர்களுக்கு கொடுக்காத இடத்தை உனக்கு கொடுத்து உன்னை சிருஷ்டிக்கும்படியாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்களை அதே ஒன்றுமில்லாமையில் விட்டுவிட்டு உன்னை சிருஷ்டித்து உனக்கு இருத்தலை அளித்து உலகத்தில் ஒரு இடத்தை உனக்கு அளித்திருக்கிறார். உன் பேரில் கொண்ட சிநேகத்திற்காக அவர் மற்ற அநேக அழகிய சிருஷ்டிகளை சிருஷ்டித்திருக்கிறார். அவை உனக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் சர்வேஸ்வரன் உன் பேரில் கொண்டிருக்கிற சிநேகத்தையும் அதனால் நீ அவருக்கு நன்றி செலுத்த கடன்பட்டிருப்பதையும் உனக்கு நினைவுபடுத்தவும் ஆண்டவர் இந்த மற்ற அநேக அழகிய சிருஷ்டிகளை சிருஷ்டித்திருக்கிறார். பரலோகமும் பூலோகமும் மற்ற எல்லா பொருட்களும் சர்வேஸ்வரனான தேவரீரை நான் நேசிக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுகின்றன என்று அச்சிஸ்ட அகோஸ்தினார் கூறுகின்றார். அச்சிஸ்ட அகோஸ்தினார் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மலைகளையும் கடலையும் மழையையும் நோக்கி பார்த்தபோது அவையெல்லாம் அச்சிஷ்டவரிடம், அகோஸ்தீன், சர்வேஸ்வரனை சிநேகி என்று கூறுவது போல் தோன்றின. ஏனெனில் நாம் அவரை நேசிக்கும்படியாகவே சர்வேஸ்வரன் நம்மை சிருஷ்டித்தார். ஒரு சமயம் ஒரு துறவர சபையை ஸ்தாபித்த ஒரு மடாதிபதி குன்றுகளையும் நீரூற்றுகளையும் மலர்களையும் பார்த்தபோது, இந்த சிருஷ்டிகளெல்லாம் சர்வேஸ்வரன் நம்மேல் கொண்ட சிநேகத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன என்று கூறினார். அச்சிஷ்ட அவிலாத்தரசம்மாள் சர்வேஸ்வரன் மட்டில் அவள் கொண்ட நன்றியற்ற தனத்தின் பேரில் அவளை கடிந்து கொண்டதாக கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு சமயம் அச்சிஷ்ட பாசிமரி முதலினம்மாள் ஒரு மலரை அல்லது ஒரு பழத்தை தன் கரத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிற போது தேவசிநேகத்தினால் அவளுடைய இருதயம் காயமடைவது போல் உணர்வது அவளுக்கு வழக்கமாயிருந்தது. அச்சமயத்தில் அவள் தனக்குள், அப்படின்றால் சர்வேஸ்வரன் நான் அவரை சிநேகிக்கும்படியாக இந்த மலரை அல்லது இந்த கனியை சிருஷ்டிக்க வேண்டும் என்று நித்தியத்திலிருந்தே நினைத்திருந்தார் என்று கூறுவாள். மேலும் நம் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு நாம் நரகத்திற்கு தீர்விடப்பட்டதைக் கண்டு நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரன் நம்மேல் கொண்ட அளவில்லாத சிநேகத்தின் காரணமாக நம்மை நரகத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காகவும் தம்முடன் மோட்சத்திற்கு கூட்டி வரும்படியாகவும் தமது திவ்யகுமாரனை சிலுவையில் பாடுபட்டு மரிக்கும்படியாக உலகத்திற்கு அனுப்பினார். சர்வேஸ்வரன் உலகத்தை எவ்வளவாக நேசித்தார் என்றால், தம்முடைய ஏக சுதனை தந்து அவர் மேல் விசுவாசமாயிருக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அருளியிருக்கிறார் என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலரான சின்னப்பர் இந்த சிநேகத்தை அன்பின் பெருக்கம் என்று அழைக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யராகிய சர்வேஸ்வரன் நம்மை சிநேகித்த தம்முடைய அன்பின் பெருக்கத்தினால் நாம் பாவத்தால் மரித்தவர்களாய் இருக்கும்போதே கிறிஸ்துநாதரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார் என்று அச்சிஷ்ட சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில், அதிலும் சத்திய கத்தோலிக்க திருச்சபையில் நீ பிறப்பதற்கு சித்தமானதன் மூலம் சர்வேஸ்வரன் உனக்கு காண்பித்திருக்கிற விசேஷ சிநேகத்தை பார். எவ்வளவோ பேர் சர்வேஸ்வரனை அறியாத அஞ்ஞானிகளாக பிறந்திருக்கிறதை பார். அநேகர் யூதர்களாகவும் மகமதியர்களாகவும் பதிதர்களாகவும் பிறந்திருக்கின்றனர். இவர்கள் எல்லோரும் நித்திய கெட்டிற்கு பாத்திரமாயிருக்கின்றனர். இவர்களுடன் எண்ணிக்கையில் ஒப்பிட்டால் உலக மக்கள் தொகையில் மிக அற்ப தொகையினரே கிறிஸ்தவர்களாகவும் சத்திய பாரம்பரிய கத்தோலிக்கர்களாகவும் சத்திய திருச்சபையிலும் கத்தோலிக்க நாட்டிலும் பிறக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கின்றனர் என்பதை கருத்தில் கொள். இந்த அற்ப தொகையில் சர்வேஸ்வரன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்துப்பார். ஓ சத்திய கத்தோலிக்க வேத விசுவாசத்தினுடைய கொடை எவ்வளவு விலையுயர்ந்த நன்மையாயிருக்கிறது! எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்துமங்கள் அஞ்ஞானிகள் பதிதர்கள் மத்தியில் தேவதுருவிய அனுமானங்கள், ஞான பிரசங்கங்கள், நன்மாதிரிகை மற்றும் நாம் சத்திய திருச்சபையில் கொண்டிருக்கும் இரட்சணியமடைய தேவையான மற்ற அநேக உதவிகள் ஆகிய யாவும் இல்லாமல் நித்திய கட்டை அடைகின்றனர். ஆனால் ஆண்டவர் இந்த எல்லா மாபெரும் தேவ வரப்பிரசாதங்களை நம் பங்கிற்கு நம்மிடம் பேறுபலன் எதுவும் இல்லாமலேயே, அதுவும் நம்மிடம் இருக்கும் குறைபாடுகள் பற்றி முன்னரே அறிந்திருந்தும்
நம்மேல் பொழிவதற்கு தீர்மானித்திருக்கிறார். ஏனெனில் நம்மை சிருஷ்டிக்கவும் நம்மேல் இந்த தேவ கொடைகளை எல்லாம் நம்மேல் பொழியவும் வேண்டுமென்று சிந்தித்த போதே சர்வேஸ்வரன் நாம் கட்டிக்கொள்ளக்கூடிய பாவங்களையும் அவருக்கு எதிராக நாம் ஏற்படுத்தக்கூடிய நிந்தை அவமானங்களையும் காயங்களையும் பற்றி முன்கூட்டியே அறிந்திருந்தார். இரண்டாவது தியான கருத்து, நம் ரட்சணியத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரன் நமக்கு காண்பித்த சிநேகத்தை பற்றி தியானிப்பது. நம் ஆதி தகப்பன் ஆதாம் விலக்கப்பட்ட கனியை தின்றதன் மூலம் பாவத்தை கட்டிக்கொண்டார். அவர் இனி தோன்றப்போகும் மனித சந்ததியினர் சகலருடனும் சேர்ந்து நித்திய மரணத்திற்கு தீர்விடப்பட்டார். மனுக்குலம் முழுவதும் நித்திய கட்டை அடைந்து அழியப்போவதைக் கண்டு சர்வேஸ்வரன் மனுக்குலத்தை நித்திய கட்டின் அழிவிலிருந்து ரட்சித்து காப்பாற்றும்படியாக ஒரு இரட்சகரை அனுப்ப தீர்மானித்தார். மனிதர்களுடைய ரட்சணத்தை நிறைவேற்ற யார் வருவார்? ஒருவேளை ஒரு சமணசானவர் அல்லது ஒரு பக்தி சுவாலகர் வருவாரோ? இல்லை, எல்லாமல்ல மெய்யான சர்வேஸ்வரனுடைய ஏககுமாரனே வருவார். திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு சமமான திவ்யசுதனாகிய சர்வேஸ்வரனே வருவார். திவ்யசுதன் தாமே மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்க முன் வருகிறார். இதில் மனித மாமிசத்தை எடுக்கவும் மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக மறிக்கவும் முன் வருகிறார். ஓ தேவ சிநேகத்தின் அதிசயமே! மனிதன் சர்வேஸ்வரனை வெறுத்து புறக்கணிக்கிறான். தன்னையே சர்வேஸ்வரனிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டு பிரிந்து செல்கிறான். ஆனால் அவன் மீது கொண்ட சிநேகத்தினால் சர்வேஸ்வரன் தம்மையை எதிர்த்து நிற்கிற இந்த மனிதனை தேடி பூமிக்கு இறங்கி வருகிறார் என்று அச்சிஷ்ட ஃபுல்ஜென்சியூஸ் ஆச்சரியத்துடன் கூறுகின்றார். நம்மால் திவ்ய ரட்சகரிடம் செல்லக்கூடாமல் இருந்ததால் அவர்தாமே நம்மிடம் இறங்கி வருவதற்கு தயை கூர்ந்தருளினார் என்று அச்சிஷ்ட அகஸ்தினார் கூறுகின்றார். ஏன் திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி நம்மிடம் வருவதற்கு தீர்மானித்திருந்தார்? அதே பரிசுத்த வேதபாரகரான அச்சிஷ்ட அகஸ்தினார் கூறுவதற்கேற்ப நம் பேரில் திவ்ய ரட்சகர் கொண்டிருக்கிற மாபெரும் சிநேகத்தை பற்றி நம்மை நம்ப வைப்பதற்காகவே நம்மிடம் இறங்கி வந்தார். சர்வேஸ்வரன் எவ்வளவு அதிகமாக மனிதனை சிநேகிக்கின்றார் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காகவே கிறிஸ்துநாதர் உலகத்திற்கு வந்தார். ஆதலால் அப்போஸ்தலரான சின்னப்பர் நம்முடைய இரட்சகராகிய சர்வேஸ்வரனுடைய கிருபா கடாட்சமும் மனுஷ அன்பும் தோன்றினது என்று கூறுகிறதை தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். இவ்வேதாகம பகுதியின் கிரேக்க மொழி பதிப்பில் சர்வேஸ்வரன் மனிதர் பேரில் கொண்ட தன்னிகரற்ற சிநேகம் தோன்றியது என்று வாசிக்கிறோம். இவ்வேதாகம பகுதியை விவரிக்கையில் அச்சிஷ்ட பெர்னார்ட் பின்வருமாறு விளக்குகின்றார். மனித சரீரத்தில் சர்வேஸ்வரன் தோன்றுவதற்கு முன்பாக தேவ நன்மைத்தனத்தை பற்றி அறியக்கூடாமல் இருந்தான். ஆதலால் மனிதர்கள் சர்வேஸ்வரனுடைய நன்மைத்தனத்தை அறிந்து கொள்ளும்படியாக நித்திய வார்த்தையானவர் மனித சுபாவத்தை எடுத்தார், அதாவது மனித உருவில் தோன்றினார். நீச புழுக்களான நம்மை நித்திய கேட்டிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக ஒரு மனிதனாக நம்மை போல் ஒரு புழுவாக மாறியதில் திவ்யசுதனாகிய சர்வேஸ்வரன் காண்பித்த சிநேகத்தையும் நன்மைத்தனத்தையும் விட மேலான சிநேகமும் நன்மைத்தனமும் யாராலும் காண்பிக்கக்கூடுமோ? ஒரு இளவரசர் தனது ராஜ்யத்தில் இருக்கும் புழுக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு புழுவாக மாறுவதை காணும்போது நாம் எவ்வளவு அதிகமாக ஆச்சரியப்படுவோம். நம்மை நித்திய மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக சர்வேஸ்வரன் தாமே மனு உருவாகும் காட்சியை காணும்போது நாம் என்ன கூறுவோம்? வார்த்தையானவர் மாமிசமானார் என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். மாமிசமாக உருவான ஒரு சர்வேஸ்வரன். விசுவாசம் இப்பரம ரகசியத்தை பற்றி நமக்கு நிச்சயித்திராவிட்டால் யாராலும் இதை ஒருபோதும் நம்பக்கூடாமல் இருந்திருக்கும். அப்படியென்றால் இதோ சர்வேஸ்வரன் தம்மைத்தாமே நிர்மூலமாக்கி வெறுமையாக்கினார் என்று அச்சிஷ்ட சின்னப்பர் கூறுகிறதை கேட்கிறோம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மனுரூபமாய் காணப்பட்டார் என்று அச்சிஷ்ட சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். இவ்வார்த்தைகள் மூலமாக தேவ மகத்துவமும் தேவ வல்லமையும் உடையவராக திகழ்ந்த திவ்யசுதனாகிய சர்வேஸ்வரன் மிக தாழ்ந்ததும் பலவீனமானதுமான மனித சுபாவத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக தம்மையை தாழ்த்தி அச்சிஷ்ட கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுவது போல் வெறும் மனிதனாக மட்டும் இல்லாமல் கடவுள் மனிதனாக இருந்த போதிலும்
ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வெளியரங்க தோற்றத்தில் மனிதர்களைப் போல் மாறினார் என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலரான சின்னப்பர் இவ்வாறு நமக்கு பிரசங்கிக்கின்றார். ஒரு சமயம் ஒரு தியாக்கோன் அச்சிஷ்ட அருளப்பருடைய சுசேஷத்தை பாடினார். வார்த்தையானவர் மாமிசமானார் என்ற வரிகளை அவர் பாடுவதை கேட்டபோது அச்சிஷ்ட அல்காந்திரா ராயப்பர் பக்தி பரவசத்தினுள் மூழ்கி பூமிக்கு மேலே எழுந்து மகாபரிசுத்த தேவனக்கடை பீடத்தை நோக்கி காற்றில் பறந்து உயரத்திற்கு சென்றார். ஆனால் சிநேகத்தினுடைய இந்த சர்வேஸ்வரன் திருமனிதாவதாரமான தேவ வார்த்தையானவர் மனிதன் பேரில் கொண்ட சிநேகத்தினால் மாமிசமாக மாறியதன் மட்டில் திருப்தி அடையாதவராக இசையாஸ் தீர்க்கதரிசி கூறுவதன்படி மனிதர்களிலேயே மிக தாழ்ந்தவரும் துன்ப வருத்த உபத்திரவங்களால் மிகவும் துயர் உறுபவருமான மனிதராக மனிதர்கள் மத்தியில் ஜீவிக்கவும் ஆசித்தார். அவருக்கு அழகும் இல்லை, அலங்காரமும் இல்லை. அவர் மனிதரில் அருவறுக்கப்பட்டவராகவும் கடைசி தரமானவராகவும் துன்புற்ற மனிதனாகவும் பலவீனமுடையவராகவும் இகழ்ச்சிக்குரியவராகவும் இருக்கிறதே நாங்கள் பார்த்தோம் என்று இசையாசாங்கமத்தில் வாசிக்கிறோம். துன்பங்களுடைய துயரங்களுடைய ஒரு மனிதனாக அவர் இருந்தார். ஆம், நமது ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமியின் ஜீவியம் எல்லாம் துயரங்களால் நிறைந்திருந்தது. மனு உருவான திவ்ய ரட்சகர் துன்ப துயரங்களால் வேதனையுற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். நம் திவ்ய ரட்சகர் தமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை துயரங்களால் முழுவதும் நிறைந்தவராக இருந்தார். நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்பதல்லாதே வேறு எண்ணத்தை விரும்புகிறேன் என்று லூக்கா சுவிசேஷத்தில் நமது ஆண்டவர் அறிவித்ததன்படி நம் சிநேகத்தை அடைவதற்காகவே பூமிக்கு வந்ததால் தமது உலக ஜீவியத்தின் கடைசியில் நம் பேரில் கொண்டிருக்கும் சிநேகத்தின் பலமான அடையாளங்களையும் அத்தாட்சிகளையும் நமக்கு காண்பிப்பதற்கு நம் திவ்யரட்சகர் ஆசித்தார். இவ்வுலகத்திலே இருந்த தம்முடையவர்களை தாம் சிநேகித்திருக்கையில் அவர்களை முடிவு பரியந்தம் சிநேகித்தார் என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நம் நேசரட்சகர் நமக்காக மரணத்தை ஏற்கும்படி தம்மையே தாழ்த்தியதுடன் கூட மகா வேதனை நிறைந்ததும் சகல மரணங்களிலே மகா அவமானகரமானதுமான மரணத்தையும் தேர்ந்தெடுத்தார். தம்மைத்தாமே தாழ்த்தி மரணம் மட்டுக்கும், அதாவது சிலுவை மரணம் மட்டுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவரானார் என்று அச்சிஷ்ட சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் இதை பற்றியே வாசிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் யூத சமுதாயத்தில் சகலராலும் சாபத்திற்குரியவர்களும் கண்டனத்திற்குரியவர்களுமான மனிதர்களாக நடத்தப்பட்டனர். இதை பற்றியே மரத்திலே தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமத்தில் வாசிக்கிறோம். நம் திவ்யரட்சகர் நிந்தை இழிவுகள் துயரங்கள் மத்தியில் இம்மகா அவமானகரமானதும் நிந்தியானதுமான சிலுவையில் மரிப்பதற்கு ஆசித்தார். ஆழம் அறியாத சமுத்திர பாதாளங்களில் நான் விழுந்து போயிருக்கிறேன், புயல் அடித்து அதில் என்னை மூழ்கடித்தது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரன் நமக்காக தம் உயிரை கொடுத்ததினால் அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று அருளப்பர் எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம். நம் திவ்யரட்சகர் நம் பேரில் கொண்ட சிநேகத்தினுடைய அத்தாட்சியாக தமது உயிரியை நமக்கு கையளித்ததை விட வேறு எந்த மேலான அத்தாட்சியை காண்பிக்கக்கூடும்? அல்லது நமக்காக ஒரு சர்வேஸ்வரன் சிலுவையில் மறிக்கிறதை பார்க்கிறதும் அதன் பின் அவரை நேசிக்காமல் இருக்கிறதும் நமக்கு எவ்வாறு கொடுமாயிருக்கிறது? ஏனெனில் கிறிஸ்துநாதருடைய சிநேகம் எங்களை நெருக்கி ஏகுகின்றது என்ற சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் வாசிக்கிறோம். நமது இரட்சணியத்திற்காக நமது ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் அனுபவித்த பாடுகளையும் விட பாடுகள் பட்ட போதும் நமக்காக சிலுவையில் மரித்த போதும் அவர் காண்பித்த உன்னத சிநேகமே அதிகமாக நம்மை நம் நேச இரட்சகரை நேசிக்கும்படி நம்மை நிர்பந்தித்து ஆண்டவர் சிநேகிப்பது நமது தலையாய கடமை என்று உணர்த்துகிறது என்று வார்த்தைகள் மூலமாக அச்சிஷ்ட சின்னப்பர் நமக்கு போதிக்கின்றார். மேலும் நாம் ஒவ்வொருவரும் நமக்காக ஜீவிக்காமல் நம் பேரில் வைத்த அளவில்லாத சிநேகத்தின் காரணமாக தமது திவ்ய உயிரியை கையளித்த அந்த சர்வேஸ்வரனுக்காக மட்டுமே ஜீவிக்கும்படியாக திவ்யரட்சகர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று அப்போஸ்தலரான சின்னப்பர்
மேலும் தொடர்ந்து பிரசங்கிக்கின்றார். கிறிஸ்துநாதர் எல்லோருக்காகவும் மரித்திருக்க, உயிரோடு இருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக அல்ல, தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்காக ஜீவிக்க வேண்டியது என்று சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் வாசிக்கிறோம். மேலும் நம் சிநேகத்தை தம் பக்கமாக வசீகரித்து கையகப்படுத்தும்படியாக நம் நேச இரட்சகர் நமக்காக தமது திவ்ய உயிரை கையளித்த பிறகு நம் ஆத்துமகளின் தேவ போஜனமாக தம்மையை விட்டு சென்றிருக்கிறார். இதை வாங்கி புசியுங்கள், இது என் சரீரமாயிருக்கிறது என்று நமது ஆண்டவர் தாமே மகாபரிசு தேவனர்களை சாபித்த போது கூறுவதை அச்சிஷ்ட மத்திய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நமக்காக நேச இரட்சகர் தம்மையே மகாபரிசு தேவ திருவிய அனுமானத்தில் நம் தேவ போஜனமாக விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நமக்கு விசுவாசம் கற்பிக்காவிடில் யாரால் இதை நம்பக்கூடுமாயிருக்கும்? ஆனால் இம்மகாபரிசு தேவதிரு அனுமானத்தில் வெளிப்படுத்தப்படுகிற தேவ சிநேகத்தின் மகா ஆச்சரியத்திற்குரிய அதிசயத்தை பற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன். 3வது தியான கருத்து, திவ்ய ஸ்பிரித்து சாந்துமான சர்வேஸ்வரன் நம் அர்ச்சிப்பில் நமக்கு காண்பிக்கிற சிநேகத்தை பற்றி தியானிப்பது. திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரன் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக தமது திவ்ய சுதனாகிய சர்வேஸ்வரனை நமக்கு அளித்ததில் மட்டும் திருப்தி அடையாமல் நம் ஆத்துமங்களில் தங்கியிருந்து அவற்றில் பரிசுத்த சிநேகம் பற்றி எறியும்படியாகவும் நம்மை அர்ச்சித்துக் கொண்டிருக்கும்படியாகவும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துமான சர்வேஸ்வரனையும் நமக்கு அளிக்க துள்ளம் கொண்டார். பூமியில் மனிதர்களிடமிருந்து சகல நிந்திய அவமானங்களை பெற்றிருந்த போதிலும் நமது ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி அவர்களுடைய நன்றி கிட்டுத்தனத்தை மறந்தவராக பரலோக ஆரோகணத்திற்கு பிறகு தமது பரிசுத்த தேவசிநேக அக்கினி சுவாலிகளால் நம் இருதயங்களை தேவசிநேக நெருப்பை பற்றி எறியும்படி தூண்டவும் நம் ஆத்துமகளை அர்ச்சிக்கவும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவான சர்வேஸ்வரனை நம்மிடம் அனுப்பினார். ஆகையால் தான் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவான சர்வேஸ்வரன் அப்போஸ்தலர்கள் மேல் எழுந்தருளி இறங்கி வந்தபோது அக்கினி நாக்குகள் உருவத்தில் தோன்றினார். அக்கினி மயம் போன்ற புனித நாவுகள் அவர்களுக்கு தோன்றி அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கினது என்று அப்போஸ்தலர் நடபடி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான், ஓ திவ்ய கர்த்தரே, பூமியில் எங்கள் ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி அனுப்பியதும் எங்கள் இருதயங்களில் தூண்டப்பட்டு பற்றி எரியும்படியாக மிக தீவிரமாக ஆசித்ததுமான அந்த தேவஸ்நேக அக்கினியால் தேவ ஸ்பிரித்து சாந்துவானவர் எங்கள் இருதயங்களை பற்றி எறிய செய்யும்படியாக தேவரீரை கெஞ்சி மன்றாடுகிறோம் என்கிற ஜபத்தை இத்திருநாள் என்று ஜபிக்கும்படியாக திருச்சபை நம்மிடம் கேட்கிறது. இந்த பரிசுத்த ஸ்நேக அக்கினியால் பற்றி எறிந்தபடி தான் அநேக அச்சிஷ்டவர்கள் சர்வேஸ்வரனுக்காக மாபெரும் காரியங்களை நிகழ்த்தும்படியான ஆவலுடன் மகா கொடூரமான எதிரிகளையும் சிநேகிக்கவும் பிறரால் வெறுக்கப்படுவதை தேடவும் உலகத்தினுடைய சில ஆஸ்திகளையும் வீண் மகிமையும் பெருமைகளையும் துறக்கும்படியும் வேதனை நிறைந்த துன்பபுத்திரவங்களையும் மரணத்தையும் கூட அரவணைக்கவும் கூடுமாயிருந்தது. திவ்ய ஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரன் பிதாவாகிய சர்வேஸ்வரனையும் சுதனாகிய சர்வேஸ்வரனையும் ஒன்றிணைக்கிற தேவ பந்தனமாக திகழ்கிறார். திவ்ய ஸ்பிரித்து சாந்துவானவர் தான் சிநேகத்தின் மூலமாக நம் ஆத்துமங்களை சர்வேஸ்வரனுடன் ஒன்றித்து ஐக்கியப்படுத்துகிறார். ஏனெனில் சர்வேஸ்வரனுடனான ஒரு ஐக்கியமானது சிநேகத்தினுடைய பலனாக திகழ்கிறது. தேவ சிநேகம் என்கிற புண்ணியம் நம்மை சர்வேஸ்வரனுடன் ஒன்றித்து ஐக்கியமாக்குகிறது என்று அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். உலகத்தினுடைய சங்கிலிகள் மரணத்தினுடைய சங்கிலிகளாக இருக்கின்றன. ஆனால் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவானவரின் சிநேக பந்தன கட்டுகள் நித்திய ஜீவத்தினுடைய பந்தன கட்டுகளாக திகழ்கின்றன. ஏனெனில் அவை நம்மை நம் மெய்யான ஒரே ஜீவியமான சர்வேஸ்வரனுடன் ஒன்றித்து பிணைக்கின்றன. மேலும் நமக்கு கிடைத்த எல்லா ஞான ஒளிகளும் தேவ ஏவுதல்களும் தேவ அழைத்தல்களும் நம் ஜீவிய காலத்தில் நாம் செய்த எல்லா நற்செயல்களும் உத்தம மனசா முயற்சிகளும் தேவ இரக்கத்தின் மீதும் தேவ சிநேகத்தின் மீதும் கொண்ட உறுதியான நம்பிக்கை முயற்சிகளும் சர்வேஸ்வரனிடம் நம்மையை கையளித்த அர்ப்பணிப்புகளும் எல்லாம் தேவ ஸ்பிரித்து சாந்துவானவரின் தேவ கொடைகளாகும். அவ்வண்ணமே ஸ்பிரித்துவானவரும் நமது பலவீனத்தை தாங்கிக் கொண்டு வருகிறார். எவ்வாறெனில் நாம் தக்கபடி மன்றாடி கேட்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஸ்பிரித்துவானவரே நமக்காக வாக்கு கிட்டாத பெருமூச்சுகளோடு பிரார்த்திக்கின்றார் என்று அச்சிட்ட சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக திவ்ய ஸ்பிரித்து சாந்துவான சர்வேஸ்வரன் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் நாம் எதை கேட்பது என்று அறியாமல் இருக்கிறோம்.
ஆனால் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை திவிஸ்பிரசாதுவான சர்வேஸ்வரன் நமக்கு கற்பிக்கின்றார். ஒரு வார்த்தையில் கூற வேண்டுமெனில் நாம் சர்வேஸ்வரனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி அறிதலின் மூலமாகவாவது அவரை நேசிப்போம் என்பதற்காக சர்வேஸ்வரன் நம் பேரில் கொண்டிருக்கிற சிநேகத்தை நமக்கு காண்பிக்கிறதற்கு மகாபரிசுத்த தமதிருத்துவத்தின் 3 தேவாட்களும் மாபெரும் முயற்சி செய்திருக்கின்றனர். சர்வேஸ்வரன் சிநேகிக்கிற போது தாம் சிநேகிக்கப்பட வேண்டும் என்பதை மட்டுமே ஆசிக்கிறார். அப்படியென்றால் நம்மை முதலில் சிநேகித்தவரும் தமது கனிவுமிக்க இனிய சிநேகத்தினுடைய அநேக அத்தாட்சிகளால் நாம் அவரை சிநேகிக்க வேண்டும் என்பதன் பேரில் அநேக கடமைகளை நமது மேல் சுமத்தி இருப்பதாலும் நாம் சர்வேஸ்வரனை சிநேகிப்பது நீதியும் ஏற்புடைய காரியமாய் இருக்கிறது என்று அச்சிஸ்டர் பெர்னார்டு கூறுகின்றார். ஆகையால் சர்வேஸ்வரன் நம்மை முந்தி சிநேகித்தபடினாலே நாமும் அவரை சிநேகிப்போமாக என்று அச்சிஸ்டர் அருளப்பர் எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம். தேவ சிநேகம் எத்தகைய உன்னத பொக்கிஷ திரவியமாக இருக்கிறது! இது அளவில்லாத பொக்கிஷ திரவியமாக இருக்கிறது. ஏனெனில் இது நம்மை சர்வேஸ்வரனுடைய நட்புறவின் பங்காளிகளாக்குகிறது. ஞானமானது மனிதருக்கு அளவில்லாத திரவியமாக இருக்கிறது. அதை உதவி கொள்ளுகிறவர்கள் அதனால் உண்டாகும் அறிவு நிமித்தம் சர்வேஸ்வரனுடைய சிநேகத்துக்கு பங்காளிகள் ஆகிறார்கள் என்று ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த திரவியத்தை அடைவதற்கு நம் இருதயத்தை உலக காரியங்களிலிருந்து விலக்கிக் கொள்வது அவசியமாயிருக்கிறது. உன் இருதயத்தை உலக சிருஷ்டிகளிலிருந்து விலக்கு, அப்போது நீ சர்வேஸ்வரனை கண்டடைவாய் என்று அச்சிஸ்டர் அபிலாத்தர் சம்பாள் கூறுகிறார். ஏனெனில் உலக பற்றுதல்களால் நிறைந்திருக்கிற ஒரு இருதயத்தில் தேவ சிநேகத்திற்கு இடமில்லை. ஆகையால் நம் ஜபங்களிலும் திவ்ய நன்மைகளிலும் மகாபரிசுத்த தேவனர்களை சந்திப்புகளிலும் இடைவிடாமல் நாம் இப்பரிசுத்த சிநேகத்தை நமக்கு அருளும்படி கெஞ்சி மன்றாடுவோமாக. ஏனெனில் அப்போது இப்பரிசுத்த சிநேகம் நம் ஆத்துமங்களில் இருக்கும் சகல உலக காரியங்கள் மீதான பற்றுதல்களையும் வெளியேற்றிவிடும். ஒரு வீடு நெருப்பு பற்றி எரிகிற போது உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் ஜன்னல்கள் வழியாக வெளியே எறியப்படும் என்று அச்சிஸ்டர் பிரான்சிஸ் அலேசியார் கூறுகிறார். அதாவது ஒரு ஆத்துவமானது தேவசிநேக நெருப்பினால் பற்றி எறிகிற போது அது தன்னையே மிக எளிதாக சகல சிருஷ்டிகளிடமிருந்தும் விலக்கிக் கொள்ளும் என்கிற அர்த்தத்தில் அச்சிஸ்டர் பிரான்சிஸ் அலேசியார் கூறுகிறார். சங்கைக்குரிய பால் செக்னரி சுவாமியார், தேவசிநேகமானது ஒரு திருடனைப் போல் நம்மிடமிருந்து சகல உலக பற்றுதல்களையும் திருடிக் கொண்டு போய்விடுகிறது. மேலும் தேவசிநேகமானது, ஓ ஆண்டவரே, நான் தேவரீரை மட்டுமே நேசிப்பேன், தேவரீரை தவிர வேறு ஒன்றையும் நான் ஒருபோதும் நேசிக்க மாட்டேன் என்று நம்மை கூக்குரலிட்டு கூறும்படி செய்கிறது என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். நேசமானது மரணத்தைப் போல் வலியது என்று உன்னத சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மரண நேரத்தின் போது எந்த சிருஷ்டியும் மரணத்தை எதிர்க்கக்கூடாமல் இருக்கிறது போல் சர்வேஸ்வரனை நேசிக்கிற ஆத்துமத்தில் உள்ள சிநேகத்தினால் மேற்கொள்ளக்கூடாத கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாமல் இருக்கிறது. தமது நேசரை மகிழ்விக்க வேண்டும் என்ற சூழலில் சிநேகிதரிடமிருக்கும் சிநேகமானது சகல காரியங்களை வெற்றி கொள்கிறது. வேதனை நிறைந்த உபாதைகள், இழப்புகள், நிந்தைகள் ஆகிய யாவற்றையும் நேசருக்காக முறையீடு இல்லாமல் அமைதியாக பொறுத்து கொள்ளும். இந்த சிநேகமானது வேத சாட்சிகளை கொடிய வேதனை நிறைந்த உபத்திரவங்கள் மத்தியில் உருவாக்கியது. நெருப்பு பற்றி எரிக்கிற இரும்பு அடுக்கு தட்டுகள் மேல் படுத்திருக்கிற பொழுது அகமகிழவும் தேச இரட்சகருக்காக துன்புறுவதற்கு தங்களை அனுமதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் இப்பரிசுத்த சிநேகமே அந்த பரிசுத்த வேத சாட்சிகளை ஏவி தூண்டியது. கொலைஞனோ உபத்திரப்படுத்துபவனோ யாரும் இல்லாத போது இந்த பரிசுத்த சிநேகம் மற்ற அநேக அச்சிஷ்டர்களை உருவாக்குகிறது. இவர்கள் தங்களுக்கு தாங்களே கொடிய உபத்திரவப்படுத்துகிறவர்களாக மாறி தங்கள் சரீரத்தை கடின உபவாசத்தாலும் ஒருத்தலாலும் சாட்டை அடிகளாலும் தபசினாலும் உபத்திரப்படுத்திக் கொள்வதற்கு பரிசுத்த சிநேகம் ஏவி தூண்டுகிறது. அதாவது இவ்விதமாக இப்பரிசுத்த சிநேகத்தினால் இந்த மற்ற அநேக அச்சிஷ்டர்கள் உருவானார்கள். சிநேகிக்கிறவன் செய்கிற எதிலும் உழைப்பு என்பது இல்லை. அப்படியே அதில் உழைப்பு என்று ஒன்று இருந்தால் அதுவும் சிநேகிக்கப்படும் என்று அச்சிஸ்டர் அகுஸ்தினார் கூறுகின்றார். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும்
தேவரின் மேல் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தருளவும் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலோற்போ மாமரியே வாழ்க.